நிதி நிறுவன மோசடியில் சிக்கி கைதான தேவநாதனின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மயிலாப்பூர் நிதி நிறுவன இயக்குநராக இருந்த தேவநாதனுடைய வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிதி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 800 பேர் பாதிக்கப்பட்டதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் அளித்திருக்கிறார்கள். சுமார் 94 கோடி வரை மோசடி நிகழ்ந்திருப்பதாகவும் புகாரில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தேவநாதன் உள்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை விசாரிப்பதற்கான போலீஸ் காவல் எடுப்பதற்கான மனுவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த மோசடி தொடர்பாக வங்கி கணக்குகள் 24 வங்கி கணக்குகளை முடக்கம் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது தேவநாதனுடைய வங்கி கணக்கு, கைதான மகிமைநாதன், குணசீலன் ஆகியோருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனத்துடைய வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 24 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.